வணக்கம் நண்பர்களே. செங்கோட்டையன் என்ன செய்வார்? மிகப்பெரிய கேள்வி இல்ல. நேரா வெளியே நீக்கினாங்க. பேட்டி கொடுத்தாரு. கொடுத்த அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை பாருங்க, என்ன செய்யறோம் பாருங்க, அப்படிலாம் சொல்லுவாரு. நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனா என்ன செஞ்சாரு? நான் எத்தனை வருஷமா கட்சியில் இருக்கேன். எம்ஜிஆர் காலத்து ஆளு. அப்பவே எம்எல்ஏ ஆனேன். எத்தனை வருஷம் எம்எல்ஏ ஆனேன். செல்வி ஜெயலலிதா அமைச்சர்கள் மினிஸ்டரா இருந்தேன். அவ்வளோ பெரிய அளவுக்கான கட்சிக்காக செஞ்சிருக்கேன். என்ன போய் நீக்கிட்டாங்களே. நைட் எல்லாம் தூங்கலைங்க. ஒரே மனக்காவல அப்படி கண்ணீர் விட்டேன். இப்படி எல்லாம் ஒப்பாரி வச்சா எப்படிங்க? ஒரு பெரிய தலைவர் தான். ஒரு பெரிய சேலஞ்ச் பண்ண வேண்டாம், சவால் விட வேண்டாம். என்னையா நீக்கினீர்கள், நான் என்ன செய்கிறேன் பார், அப்படிலாம் கிளர்ந்து எழ வேண்டாமா? இப்படியா ஒரு பேட்டியில் உட்கார்ந்து அந்த அளவுக்கு சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு பழைய வரலாறுலாம் கிளறிட்டு இருந்தா எப்படிங்க? அது மட்டும் இல்ல, செங்கோட்டையனை திமுகவோட பி டீம்னு எடப்பாடி சொல்லிட்டாராம். பி டீம் சொல்றீங்க, நீங்க A1 அப்படின்னு சொல்லலாமா? சில பழைய வழக்கெல்லாம் காட்டிட்டு அந்த மாதிரி சொல்லலாமாங்க? இதெல்லாம் சொல்றது நியாயமா? முக்கியமாக அந்த கொடநாடு தொடர்பெல்லாம் அப்படி டச் பண்ணிட்டு போற மாதிரி சொல்றாரு. இதான் எடப்பாடி சொல்லிட்டாரு. எத்தனை வன்மம் பாருங்க செங்கோட்டையனுக்கு. இவங்களெல்லாம் கட்சியில வச்சிருந்தா என்ன ஆகுறது? அவர் சொல்றது சரிதானே. எத்தனை நாள் கட்சியில் இருந்து அப்படியே உள்ளே இருந்துகிட்டு இவர் பாருப்பா A1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாமா? இதெல்லாம் கட்சியை விட்டு நீக்கின பிறகுதான் வெளியே சொல்வீங்களா? இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மக்கள் கேட்க மாட்டாங்களா? என்ன நோக்கம் செங்கோட்டையனுக்கு? எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்த வேண்டும், அதுதான் முக்கிய நோக்கம். ஆனா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? கட்சியை பலப்படுத்த வேண்டும், கட்சியை பலப்படுத்தப்பட வேண்டும், கட்சி பலப்படுத்தப்பட வேண்டும், பிரிந்தவர்களாம் ஒன்று சேர வேண்டும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. யாருங்க பிரிஞ்சவர்? கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்களுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நச்சுன்னு அடிச்சிட்டாரு. இவங்கெல்லாம் கொண்டு வந்து கட்சியில பலப்படுத்த முடியுமா இப்படின்னு எடப்பாடி கேட்கிறாரு. என்ன பதில் வச்சிருக்கிறாரு செங்கோட்டையன்? செங்கோட்டையன் என்ன செய்ய போறாரு? அடுத்து உடனுக்குடனே ஒரு 10 எம்எல்ஏ அவரோட வர போறாங்களா? இல்ல அப்படியே மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு பின்னால வந்து நின்று எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்க போறாங்களா? எடப்பாடி அப்படியே பலவீனம் ஆக போறாரா? என்னங்க, பலவீனம் ஆக மாட்டாரா? அப்படியா சொல்றீங்க? எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் தாங்க ஆகிட்டு இருக்காரு. அப்படியே ஓபிஎஸ் போனாரு, அங்கே ஒரு பார்ட்டி போச்சு, அங்கே ஒரு கணிசமான ஓட்டுகள் போச்சு. டிடிவி போனாரு, அங்கே கணிசமான ஓட்டு போச்சு. இப்படியே ஒவ்வொருத்தரா அனுப்பிச்சிட்டு இருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி என்னதான் ஆவாருங்க? கொங்கு மண்டலத்திலேயே பெரிய இடி இல்லாட்டி கூட சின்ன மின்னல் வந்துட்டு போயிருச்சுல்ல. அப்படியே செங்கோட்டையனோட எத்தனை ஓட்டு போயிருக்கும்? சரி, 1000 2000 1000 2000 போடுங்க தொகுதிக்கு. அப்போ எவ்வளவு பெரிய கஷ்டம் தானே. என்ன செங்கோட்டையன் பின்னால ஒரு சிறிய அளவுக்கான தொண்டர் படை கூட இருக்காதுன்னு எடப்பாடிக்கு நல்லா தெரியும். போறவங்க போகட்டுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்படியே வேற சில ஆட்களை வளைச்சு போட்டு உள்ள கொண்டு வந்தலாம்ல அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா செங்கோட்டையன் மூத்த அரசியல்வாதி, மறுக்க முடியாது. 2017 அவர்தான் முதலமைச்சர் ஆகியிருக்க வேண்டும். என்ன பண்றது? அவர்கிட்ட பணபலம் இருக்கல. எடப்பாடி கிட்ட நல்ல பணபலம் இருந்துச்சு. இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அப்பவே முதலமைச்சர் ஆயிருப்பாருதான் செங்கோட்டையன். ஆனா எடப்பாடி சொல்றாரு, தான் முதலமைச்சர் ஆன பிறகுதான் செங்கோட்டையனை அமைச்சராக்கினேன், அவரை மாவட்ட செயலாளராக்கினேன், அம்மா அவர்கள் அவரை விலக்கி வைத்து விட்டார், இப்படி எல்லாம் தான் சொல்றாரு. நிஜம்தானே. செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்து செங்கோட்டையனை எந்த அளவுக்கு அப்படி ஒதுக்கிலாம் வச்சிருந்தாங்கல்ல, அப்போல்லாம் பேசாம தானே இருந்தாரு. இப்போ கூட கிளந்து எழ வேண்டிய அவசியம் என்ன? ஆனா ஒண்ணுதான் ஜெனியூனா, செங்கோட்டையன் கட்சியில பிரிஞ்சு போனா ஒன்னாகணும், கட்சி கொஞ்சம் பலமா இருக்கணும், அடுத்த தேர்தலை பலமாக சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எடப்பாடி தயாரா இல்ல. ஜனங்க வெளியிருக்கிற உள்ள கூட்டிட்டு வந்தா யாரு பொதுச் செயலாளர் அப்படின்னு ஓபிஎஸ் வந்து நிற்பாரு. டிடிவி தினகரன் தான் ஜெயலலிதாக்கு அப்புறம் தாங்க பொதுச் செயலாளர் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே சசிகலா கேஸ் வேற போட்டு இருக்காங்க. எத்தனை பொதுச் செயலாளரை கூட்டு வந்து எடப்பாடி எப்படிங்க வண்டியை ஓட்டுவாரு? அதெல்லாம் தெளிவா இருக்காருங்க. ஆனா எடப்பாடி கட்சி அதிமுக, எடப்பாடி எடப்பாடி அதிமுக சொல்லிதான் டிடிவி சொல்றாரு. இது அதிமுக இல்லை ஏதிமுக அப்படின்னு சொல்றாரு. என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா எடப்பாடி பலவீனம் ஆயிட்டு தான் இருக்காரு. மறுக்க முடியாதுங்க அது. ஆனால் அதிமுக 2 பட்டால் 3 பட்டால் 4 பட்டால் யாருக்கு கொண்டாட்டம்? திமுகவுக்கு தாங்க. ஆனா திமுக அப்படின்னு பலவீனமா இருக்கு. ரொம்ப பலமான ஒரு கூட்டணி, பலமான கட்சி, ஆளுகிற கட்சி, கணிசமான அளவுக்கான வாக்கு சதவீதம் இருக்கு. மக்களும் பெரிய அளவுக்கான அதிருப்தியில இல்லை. பலமுறை சொல்லிட்டு சில பேர் கடுமையா விமர்சனம் பண்றாங்க. நாங்க என்ன பாக்குறோம் அதான் சொல்றோம். ஆனா மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்கிறதையும் நம்ம திரும்பவும் சொல்றோம். விஜய் வரும்போது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க, அதையும் சேர்த்து தான் சொல்றோம். அப்படி இருக்கும்போது சரி, அதிமுக 1 2 3 4 உடஞ்சு போக போக நல்ல திமுக நல்ல பலமா தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே தெற்கு மாவட்டங்கள்ல, முக்கியமாக அந்த டெல்டா பகுதிகளில் தேவர் சமூக மக்கள், முக்குலத்தூர் மக்கள் எல்லாமே எடப்பாடி விட்டு பிரிஞ்சு போன போது திமுக லாபமா தான் இருந்துச்சு. இப்போ கொங்கு மண்டலத்திலையும் கணிசமான ஓட்டெல்லாம் போயிருச்சு அப்படின்னா திமுகவுக்கு ரொம்ப அருமையான ஒரு கேக் வாக்கு, எளிதான ஒரு பயணமாகிவிடும். அதுதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி இப்படியே ஒவ்வொருத்தர அனுப்பிச்சுட்டு இருப்பாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு திமுக நல்லா இருக்கு. சரி, அதிமுக 2 பட்டால் 3 பட்டால் 4 பட்டால் திமுகவுக்கு தான் கொண்டாட்டமா?
அப்போ பிஜேபிக்கு நல்லா கொண்டாட்டம் தாங்க. ஐயா, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பலமா இருந்து தேர்தலை சந்திக்கிறேன், உங்கள் தலைமை தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்கும், எடப்பாடி தான் கூட்டணிக்கு தலைவர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் எத்தனை இடம் குடிப்பீங்க அப்படின்னு பாஜக ரொம்ப ஆர்வமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆக ஆக பாஜக என்ன நினைக்குது அப்படின்னா, எங்களுக்கு கணிசமான இடங்களை கொடுங்கள்னு கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படியே பார்க்க போனா அப்படியே அந்த கொங்கு மண்டலத்தில் அப்படியே காணாமல் போயிருவாரா? நோ 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 நோ, ரொம்ப நல்ல ஒரு பலமான இடத்துல தான் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்துல. ஆனா இனிமேல் வேலுமணி, தங்கமணி இந்த மாதிரி மணிகள்லாம் சேர்ந்து எடப்பாடி பதவிக்கே ஏதாவது வேட்டு வச்சிருவாங்களோங்கிற எண்ணமும் இருக்கு. அவங்களும் மெதுவா நடைய கட்டாங்கன்னு வைங்க, இல்ல குறைஞ்சபட்சம் முரண்டு பிடிச்சாவே எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர வேண்டியது இருக்கும். ஆக எல்லாரும் அவங்கவுங்க நலனுக்காக காத்துட்டு இருக்காங்க. இதையும் பயன்படுத்தி கொண்டு பாஜக அடுத்த தேர்தலின் போது அதிக அளவு இடங்களை கேட்டு பெறுங்கிற மாதிரி நிலைமை உருவாயிருச்சு. எடப்பாடி ரொம்ப பேச முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு தான் இருக்காரு. என்னதான் இந்த முகத்தை வைத்துக் கொண்டு பேசினால் கூட பாஜக ஒரு டேபிள்ல உட்காராங்க வைங்க, ஒரு பார்கெனிங் டேபிள்ல பேரம் பேசுகின்ற மேஜையில் உட்காரும் போது என்னங்க எங்களுக்கு 100 சீட் கொடுங்க இப்படி கேட்டாலும் கேட்டுருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி நிலைமையை நோக்கி தள்ளிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை வரணும் அப்படின்னு திமுக மட்டும் இல்ல பாஜகவும் நினைக்குது. ஆனா இந்த மாதிரி அணிகள் பிரியறதை பார்க்கும் பொழுது திமுக மகிழ்ச்சியா தான் இருக்கு. சரி, இப்போ செங்கோட்டையன் என்ன பண்ணுவாரு? மறுபடியும் போய் டெல்லிக்கு தான் போயிட்டு நிற்பாரா கண்ணை கசக்கிட்டு? அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க அப்படிலாம் கண்ணை துடைத்து விடுவதற்கு தயாராக இல்லை. இருக்கவே இருக்காரு ஓபிஎஸ், டிடிவி, இப்போ செங்கோட்டையன் எல்லாம் என்ன பண்றாங்க, 3 டிக்கெட் போடு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெடியா இருக்காங்க. விஜய் வீட்டுக்கு போகலாம், விஜய் எப்போதான் கதவு திறப்பாரு, கூட்டணிக்கு தயாரா இருப்பாரு, அப்போ போய் சேர்ந்துக்கலாங்கிற எண்ணம் தான். எடப்பாடி பலவீனப்படுத்த வேண்டும், அவரை அடுத்த முதலமைச்சரை ஆக்கிவிடவே கூடாது. இது அவங்க மெயின் அஜெண்டாங்க. அவங்க அவரை எந்த விதத்திலும் பலம் பெற வைத்து விடக்கூடாது. அப்புறம் அண்ணா திமுக தோற்று விட்டது என்றால் ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சுன்னா இன்னும் நிறைய பேர் போயிருவாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெரிய குழப்பம் வரும். அப்புறம் ஓபிஎஸ் வருவாரு, டிடி வருவாரு, செங்கோட்டையன் வருவாரு, கட்சியை ஒரு வகையில சரி பண்ணிடலாம் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அதுக்காக பலமா நம்பிட்டு இருக்கிறது விஜயத்தாங்க. பின்னாடி திமுகவோட கூட்டணி போட போறாங்க. ஆனா விஜய் எந்த இண்டிகேஷன் கொடுக்காததுனால கொஞ்சம் சைலண்டா தான் இருப்பாங்க. ஆனா ஓபிஎஸ் வெளியே போகும்போது கொஞ்சமாவது சவுண்டு கொடுத்தாரு, டிடிவி கேட்க வேண்டாம் டெய்லி சவுண்டு கொடுத்து தான் இருக்காரு. செங்கோட்டையன் வந்தாரு, ஆனா ரொம்ப வருத்தம் தான், ரொம்ப துக்கம் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பின்னால நிறைய பேர் இருப்பாங்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. ஆகையில அவர் என்ன பண்ணுவாரு, விஜயை நம்பி தான் இருப்பாரா அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ அவர் கட்சி வரி நீக்கிட்டாங்க. சட்டப்பேரவையில் அவரு கட்சி சாராத உறுப்பினர் இருப்பாரு, பேச வேண்டியதான் பேசுவாரு. என்னங்க பேசுறாரு, பழைய காலத்து லாங்குவேஜ் தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ மாடர்ன் ஆயிட்டாங்க. விஜய் எப்படி பேசுறாரு, மக்கள் எப்படி பேசுறாங்க, அண்ணாமலை எப்படி பேசுறாரு, ஏன் சீமான் எப்படி பேசுறாரு, அப்படி அடிச்சு நொறுக்கிறாருல. இந்த மாதிரியான பேசினாதான் மக்களை ஈர்க்க முடியும். ஆனா செங்கோட்டையன் பார்க்கும்போது கொஞ்சம் பழைய அரசியல்வாதியா இருக்காரு. ஆகையில அவருக்கு யாரு ஆதரவு இருப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. அவர் பின்னால் யாராவது போவாங்களா? அந்த காலத்திலேயே போல இந்த காலத்துல யார் போவாங்க? அதனால எடப்பாடி ரொம்ப சௌரியமா தான் இருக்காரு. அவரு செங்கோட்டையன் வச்சு நல்லா செஞ்சுட்டு தான் இருக்காரு. இந்த சமயத்துல பார்க்க போனா செங்கோட்டையன் என்ன பண்ணுவாரு, சரி விஜய் கதவு திறக்குதான்னு பார்ப்பாரு. அதெல்லாம் திறக்கல அப்படின்னா திமுக அணிக்கே போயிருவாங்களோ? அது ரொம்ப பெரிய சந்தேகங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னும் கூட முதல்வர் வேட்பாளராகத்தான் இருப்பார்னு பிஜேபி சொல்ற வகையில் இருக்கு. இதுக்கு தாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை தானே காத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது செங்கோட்டையன் பின்னால் யார் இருப்பார்கள், இதெல்லாம் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அண்ணாமலை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. என்னங்க அவர் வர்றாரு அவர் போறாரு அப்படின்னு. ஆனா இவங்க எல்லாரையும் யாரோ இயக்குகிறார்கள் மட்டும் நல்லா தெரியுது. அந்த இயக்கம் வெற்றி பெற்றால் கதை, வசனம், திரைக்கதை, இசை, ஒளிப்பதிவு, எடிட்டிங், டைரக்ஷன் எல்லாம் வெற்றி பெற்றால் இவர்களுக்கும் வெற்றி, இல்லைன்னா ஃபிளாப் தாங்க. நன்றி, வணக்கம்.